Day 12 towards 2025 Group 4 exam. இது வரைக்கும் இயல் 5 பார்த்துருக்கோம். இயல் 6ல் மணிமேகலையில் பாதி பாடல் தான் பார்த்துருக்கோம். மீதி பாடலை இப்போ பார்த்துடலாம். மணிமேகலை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அரவணடிகள் வந்திருப்பாங்க, அவங்கள வரவேற்பாங்க. அரசமாதேவியும் அவங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. அரவணடிகள் சில அறிவுரைகள் எல்லாம் சொல்லுவாங்க. பேதமைனா என்ன, பிறப்பு வினை என்ன, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? 10 குற்றங்கள் இது வரைக்கும் பார்த்தோம். அந்த 3 குற்றங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 நம்ம உடலில் ஏற்படுறது, கொலை, களவு, காமம். இன்னும் 4 நம்மளுடைய சொல்லில் ஏற்படுறது, பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கலாமா? வெக்கல், வெகுழல், பொல்லா காட்சி என்று உள்ளந்தன்னின் உறுப்பன 3மென 10 வகையால் பயன்திரி புலவர் இத்திறம் படரார் படர்குவர் ஆயின் விலங்கும் பேயும் நரகருமாகி கலங்கிய உள்ள கவலையில் தோன்றுவர். பொருள்: பேரவா, கடுஞ்சினங்கொள்ளுதல், தெளிவிலா அறிவு என உள்ளத்தில் தோன்றும் 3 ஆகிய 10 குற்றங்களாம். இத்தீவினை பயனை அறிந்த அறிஞர் இத்தகு நெறியில் செல்லார். தீநெறியில் செல்வோர் விலங்காகவும் பேயாகவும் நரகராகவும் பிறந்து கவலைக்கு உட்படுவர். ஓகே, பேலன்ஸ் 3 இருந்துச்சு. உள்ளத்தில் தேர்ப்படுறது, பேர் அவா, பெரிய அவா, அதாவது அவா வெகுளி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய விஷயத்தை ரொம்ப பெருசாக ஆசைப்படுறது அந்த மாதிரி. அடுத்து கடுஞ்சினங்கொள்ளுதல், தெளிவில்லாத அறிவு. இது 3 தான் 10 குற்றங்களில் இது 3. பேலன்ஸ் 3 + 4 இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உடலில் தோன்றது 3, சொல்லில் தோன்றது 4, உள்ளத்தில் தோன்றது 3. ஓகேவா? இந்த தீவினை பயனை அறிஞ்சவங்க நல்வழியில் போயிடுவாங்க. இதை இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு. அந்த தீநெறியில் செல்கிறவங்க விலங்காகவும் பேயாகவும் நரகராகவும் பிறந்து கவலைக்கு உட்படுவாங்களாம். அதை தான் சொல்லியிருக்காங்க. வெக்கல் அப்படின்னா விரும்புதல், வெகுள்ளல் அப்படின்னா சினத்தல், பொல்லா காட்சினா மாய தோற்றம். ஓகேவா? இலக்கண குறிப்பு: பொல்லா காட்சி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பயன்தெரி புலவர் வினைத்தொகை. பகுதியுறுப்பிலக்கணம்: படர்குவர், படர் கூட்டல் கூ கூட்டல் இவ் கூட்டல் அர். படர்னா பகுதி, கூ சாரியை, இவ் எதிர்கால இடைநிலை, அர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? அடுத்த பாடலுக்கு போகலாம். நல்வினை பயன். நல்வினை என்பது யாதென வினவின் சொல்லிய பத்தின் தொகுதியின் நீங்கி சீலம் தாங்கி தானம் தலை நின்று மேலென வகுத்த ஒரு 3 திறத்து தேவரும் மக்களும் பிரம்மர் தேவரும் மக்களும் பிரம்மருமாகி மேவிய மகிழ்ச்சி வினைப்பயன் உண்குவர். பொருள்: நல்வினை பயன் எதுவெனின் 10 வகை குற்றங்களிலிருந்தும் நீங்கி ஒழுக்கத்தை மேற்கொள்வதும் பிறருக்கு கொடையளிப்பதும் ஆகும். அத்தகையோர் உயர்வுடைய உயிர்கள் என வகுக்கப்பட்ட தேவர், மக்கள், பிரம்மர் ஆகிய 3 வகையினராக பிறந்து தாம் செய்த நல்வினை பயனை நுகர்வர். அதாவது மேலே சொன்ன 10 குற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த 10 குற்றங்களையும் நீக்கி மற்றவங்களுக்கு உணவு கொடையளிக்கிறது, அந்த மாதிரி கொடையளிக்கிறவங்க மட்டும்தான் தேவர்களாக, மக்களாக, பிரம்மராக பிறப்பாங்களாம். ஓகே, இதுதான் நல்வினையின் பயன். சொற்பொருள்: சீலம்னா ஒழுக்கு, தானம்னா குடை. பகுப்பத உருக்கு விலக்கணம்: உண்குவர், உன் கூ இவ்வு கூட்டல் அர். உன் பகுதி, கூ சாரிய, இவ் எதிர்கால இடைநிலை, அர் பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து நல்லறம் போற்றுக. அரேசன் தேவி ஒடாயிலை நல்லீர் புரைதீர் நல்லறம் போற்றி கேண்மின் மறுபிறப்பு உணர்ந்த மணிமேகலை நீ. பிறவரங் கேட்ட பின்னால் வந்துனக்கு இத்திறம் பலவும் இவற்றின் பகுதியும் முத்தேர் நகையாய் முன்னுறக் கூறுவல் என்றவன் எழுதலும் இளங்கொடி எழுந்து.
அரசமா தேவியுடன் இருக்கும் நங்கையரே, நான் கூறும் குற்றம் நீங்கிய நல்லறத்தை போற்றி கேளுங்கள் என கூறிய அரவணடிகள் மணிமேகலை நோக்கி, முத்து சிறப்பினுடைய மணிமேகலையே, நீ உனது முற்பிறப்பினை உணர்ந்திருக்கிறாய். மேலும் பிற சமயங்கள் கூறும் அறங்களையும் நீ கேட்டறிந்து கொள். அதன் பின்னர் ஒரு நாள் மீண்டும் வந்து உனக்கு பல்வேறு அறங்களையும் அவற்றின் பகுதிகளையும் கூறுவேன். அதாவது அரசு அந்த தேவி கூட அரசி கூட இருக்காங்க இல்லையா, அவங்களையும் அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் அது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து சொல்கிறாங்களா, நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மணிமேகலையை திரும்பி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து உன்னுடைய முற்பிறப்பினை உணர்ந்திருக்கிற, பிற சமயங்களில் இருக்க அறங்களையும் நீ கேட்டு அறிஞ்சு உணரணும். ஒரு நாள் மீண்டும் வந்து உனக்கு பல்வேறு அறங்களை, இன்னொரு நாள் வந்து உனக்கு பல்வேறு அறங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அரவணடிகள் மணிமேகலை கிட்ட சொல்கிறாங்களாம். புரைதீர் அப்படின்னா குற்றம் தீர்ந்த, கேண்மின்னா கேளுங்கள், முத்தேர் நகைனா முத்துச்சிறப்பு, முத்துச்சிரிப்பு. ஓகேவா? மணிமேகலையின் அறிவிப்பு. நன்றறி மாதவன் நல்லடி வணங்கி தேவியும் ஆயமும் சித்ராபதியும் மாதவர் நன்மொழி மறவா தொய்மின் இன்னவர் மருங்கின் யானுரைவேன் ஆயின் மன்னவன் மகர்கிவள் வருங்கூர் என்குவர் ஆபுத்திரன் நாடடைந்தர் பின்னால் மாசில் மணிப்பல்லவம் தொழுதேத்தி வஞ்சியுட்புக்கு மாபத்தினி தனக்கு எஞ்சா நல்லறம் யாங்கனுஞ் செய்குவள் எனக்கிடர் உண்டென்று இரங்கல் வேண்டா மணக்கினையீர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் என்னன்னா, மணிமேகலை எழுந்து தேவியர்களும் ஆயமகளிரும் சித்ராபதியுமாகிய நீங்கள் அரவணரின் நல்மொழியை போற்றி நற்கதியடியுங்கள். இந்நகரில் தான் தங்கினால் மன்னவன் மகனுக்கு வந்த கூற்றுவன் என்று என்னை பலரும் கூறுவர். அதாவது மணிமேகலை வந்து அவங்க தேவினா அரசியை தான் வந்து சொல்கிறாங்க. அரசியும் அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் சித்ராபதியும் பார்த்து சொல்கிறாங்களாம், நீங்கள் அரவணடிகளுடைய நன்மொழிகளை கேட்டு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த நகரில் தங்கினேன் அப்படின்னா மன்னவனுடைய மகனுக்கு, அதாவது அந்த அரசனுடைய மகன் உதயகுமரன் இருக்கான் இல்லையா, அவனை கொல்ல வந்த கூற்றுவன்னா ஒரு யமன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க. ஆகையால் நான் ஆபுத்திரன் நாட்டை அடைந்து பின்னர் அங்கிருந்து குற்றமற்ற மணிப்பல்லவத்தீவிற்கு சென்று பாதப்பீடிகையை வணங்குவேன். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆபுத்திரன் நாட்டுக்கு போகிறாங்களாம். அந்த நாட்டுக்கு போய் மணிப்பல்லவத்தீவுக்கு போயிட்டு பாதப்பீடிகையை வணங்குறாங்களாம். வஞ்சி மாநகருக்கு சென்று பத்தினி தெய்வமாகிய கண்ணகிக்கு குறைவற்ற நல்லறத்தினை செய்து கொண்டிருப்பேன். கண்ணகிக்கு நல்ல ஒரு அறத்தினை செஞ்சுட்டு இருப்பேன்னு சொல்கிறாங்க. என் மனதிற்கு இனியவர்களே, எனக்கு இன்னல் உண்டாகும் என்று யாரும் வருந்த வேண்டாம் என கூறினாள். என்னை வந்து என்னோட மனசுக்கு இனியவர்கள்னால் என்னை வந்து நல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் யாரும் என்னை பற்றி வருந்த வேண்டாம், எனக்கு எந்த ஒரு இன்னலும் ஏற்படாதுன்னு மணிமேகலையை சொல்லிட்டு கிளம்புவாங்க. எங்கே? ஆபுத்திரன் நாட்டுக்கு போவாங்க. சரியா? சொற்பொருள். உய்மீன் போற்றுங்கள், நற்கதி அடியுங்கள். உரைதல்னா தங்குதல், கூற்றுனா யமன், மாசில்னா குற்றமற்ற, மாசுனா குற்றம், மாசு இல்லாத குற்றமற்ற, தொழுதுனா வணங்கி, புக்குனா புகுந்து, இடர்னா இன்னல். ஓகேவா? பிரித்தறிதல். நன்மொழி நன்மை கூட்டல் மொழி, எனக்கிடர் எனக்கு கூட்டல் இடர், தொழுதேத்தி தொழுது கூட்டல் ஏத்தி, உண்டென்று உண்டு கூட்டல் என்று, நல்லறம் நன்மை கூட்டல் அறம். ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கலாமா? மணிமேகலையின் ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இவரது இயற்பெயர். இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். இது கொஷினாக கேட்டிருக்காங்க, ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். திருச்சிராப்பள்ளிங்கிற ஊரில் பிறந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்க சீத்தலைங்கிற ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்கிறாங்க. சரியா? கூலவாணிகம், கூலம்னா தானியம்னு அர்த்தம். ஓகேவா? கூலம்னா தானியம்னு அர்த்தம். கூலவாணிகம் செய்தவர்.
அதாவது தானியத்தை வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க. இக்காரணங்களினால் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என வழங்கப்பட்டார். இவர் வந்து ஒரு தானியத்தை வணிகம் பண்ணுறாங்க, தானியம் விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. மதுரை கூலவாணிகன், மதுரையில் தானே வாழ்கிறாங்க, அதனால் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க சீத்தலையிலேருந்து வந்தனால மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று வழங்கப்பெறுவர். இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர். இவங்க ரெண்டு பேருமே சமகாலத்தவர். என்ன காலம்? 2ஆம் நூற்றாண்டு. அதுதான் பின்னாடி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இவர் கடைச்சங்க புலவர்களுள் ஒருவர். தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். ரொம்ப முக்கியம், ஓகேவா? தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. நூற்குறிப்பு: மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வெவ்வேறு நூல்களாயினும் ஒரே கதை தொடர்புடையன. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வேறு வேறையாக இருந்தாலும் அது ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. எனவே இவை இரட்டை காப்பியங்கள் எனவும் வழங்கப்பெறும். மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என வேறு பெயரும் உண்டு. இதுக்கு மணிமேகலை துறவுன்னு வேறு பெயரும் இருக்காம். இந்நூல் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளையும் நிறைந்தது. ஓகேவா? சொற்சுவை பொருட்சுவை இயற்கை வர்ணனைகள்லாம் இருக்குதான். ஓகேவா? பௌத்த மதம் சார்புடையது. பௌத்த மதத்தை சார்ந்து தான் இந்த நூல் வந்து இருக்கான். 30 காதைகளை கொண்டது. 30 காதைகள் இருக்கான். ஓகேவா? 30 காதைகளே இருக்கான். நமக்கு கொடுத்தது ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. ஓகேவா? இது வந்து 24ஆவதாக இருக்கான். ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இது பார்க்கலாமா பொறுத்துக? ஓகே, இதை நான் மேட்ச் பண்ணுறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஆயம்னா தோழியர் கூட்டம், வெகுழல்னா சினத்தல், புரைதீர்னா குற்றம் நீங்கிய, குரலைனா புறங்கூறுதல், வேட்கைனா விருப்பம். ஓகேவா? ஓகே. மணிமேகலை முடிச்சிட்டோம். அடுத்து உமர்கயாம் பாடல்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? உமர்கயாம் பாடல்கள் யார் எழுதியிருக்கான்னா கவிமணி எழுதியிருக்கார். சரியா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.